ஹாய். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். நாளைக்கு என்ன ஆயிரும்? இல்ல என் எதிர்காலத்துல என்ன ஆயிரும்? இல்ல நான் நேசிக்கிறவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னா என்ன செய்யறது? இல்ல எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படியே நினைச்சு பயந்துட்டு இருக்கவங்களுக்காகவே இந்த வீடியோ. நல்லா பாருங்க. கடவுளுடைய கிருபையை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். என்னன்னா நம்மளுடைய மைண்ட். பைபிள்ல கடவுள் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முழு இருதயத்தோடு, அதாவது உன்னுடைய முழு மைண்டோடு என்னை அன்பு கூறுன்னு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு? மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, மைண்டு தான் நான் நினைக்கிறேன் மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியாகவும் பயன்படுத்தலாம், தப்பாகவும் பயன்படுத்தலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை ஃப்ரண்ட்ல போற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பேக்ல ஓட்ட முடியாது. நீங்க ஃப்ரண்ட் நினைச்சீங்கன்னா ஃப்ரண்ட்ல போகும், ஃப்ரண்ட்ல ஓட்டுவீங்க. பேக்ல போற மாதிரி நினைச்சீங்கன்னா தான் பேக்ல ஓட்ட முடியும். இப்படிதான் வாழ்க்கையும். ஒருத்தனுடைய மைண்ட் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவன் வாழ்க்கையும் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து கடவுளுடைய கிருபையை ஆதியாகமத்திலிருந்து பார்த்து வந்துட்டு இருந்தோம். இப்போ யோபுடைய புஸ்தகம் வருது. ஏன் மைண்டை பத்தி பேசுங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு புரியும். இந்த யோபுனா யாரு அப்படின்னா, அந்த நாட்டுல வாழ்ந்த மிக மிக பெரிய பணக்காரன். அவன்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. பெரிய பணக்காரன், கோடீஸ்வரனா இருந்தான். அவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்க. நல்ல குடும்பம், சமாதானமா சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் சம்பவம் நடந்துச்சு. ஒரே நாள்ல அவன் சொத்து எல்லாம் போச்சு. அவன் பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டாங்க. மனைவி மட்டும் கூட இருந்தாங்க. கோடீஸ்வரனா இருந்தவன் ஒரே நாள்ல நடுத்தெருவுக்கு வந்துட்டான். ஒரு காலகட்டத்துல அவன் உடம்புல வியாதி வர ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு பல காரணம் இருக்கலாம். நம்ம எதுனாலும் காரணம் சொல்லலாம். ஆனா அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். அது என்ன தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்ன சொல்றான்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என்னன்னா, நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, ஐயோ எனக்கு இப்படி ஆயிருமோ, ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்னு என்ன பயந்துக்கிட்டு இருந்தானோ அது அவனுக்கு நடந்துட்டு அப்படின்னு சொல்றான். இதனால தான் நான் சொல்றேன், மைண்ட் ரொம்ப முக்கியம். மைண்ட்ல நம்ம என்ன திங்க் பண்றோமோ, என்ன யோசிக்கிறோமோ, அது நம்மளுடைய ரியாலிட்டி வாழ்க்கையிலுமே நடக்கும். ஏன்னா கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுடைய மைண்டை கடவுள் ஒரு உருவாக்குற விஷயமா படைச்சிருக்காரு. கடவுள் வந்து இந்த உலகத்தை உருவாக்கும் போது தன் மனதில் இந்த உலகத்தை குறித்த ஒரு படத்தை உருவாக்கிட்டு அதை வந்து உருவாக்குனாரு. அதே போலதான் மனுஷனையும் படைச்சிருக்காரு. அப்போ மனுஷன் தன்னுடைய மனசுல என்னத்தை உருவாக்குறானோ, என்னத்தை கனவுல ஒரு படத்தை கொண்டு வரானோ அதையே தான் வாழ்க்கையிலையும் உருவாக்குவான். இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோன் வந்து முதல்ல ஃபோனா இல்லை, ஒரு மனுஷனுடைய மைண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஃபோனா மாறிச்சு. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நம்மளுடைய செய்கிற செயல்களும் எல்லாமே மைண்டில் எப்படி இருக்குதோ அது ஒரு நாளைக்கு ரியாலிட்டியில் வெளியே வந்துடும். அப்போ இந்த யோபு தன்னுடைய மனசில் தன் வாழ்க்கையை குறித்து ஒரு தவறான நெகட்டிவான எண்ணத்தை கொண்டிருக்கான். இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு. அது ஒரு நாளைக்கு ரியாலிட்டியே நடந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடவுளுடைய கிருபை வெளிப்படுது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யோபு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு தான் இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆறுதலா பேசணும்னு வந்துட்டு அவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் லீகலிசம் பேசுறான், ஒருத்தன் ட்ரெடிஷனலிசம் பேசுறான். நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். காமெடியா பேசுவாங்க. போட்டு அவங்க கஷ்டப்படுறவன மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடவுள் பேசுவார். என்ன பேசுவார் தெரியுமா? யோபுடைய 38ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் யோபுவோடே பேசினார்ன்னு இருக்கும். இதுதான் நான் கடவுளுடைய கிருபைன்னு சொல்றேன். ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்து நிர்கதியா நிக்கிற நேரத்துல கடவுள் வந்து பேசுறாரு. அதுவும் எப்படி தெரியுமா பேசுறாரு? இவன் என்ன பண்ணுவான்னா, கடவுளையே கொஸ்டின் பண்ணுவான். நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி கடவுளையே கேள்வி கேட்டு ஒரு கட்டத்துல கடவுளையே திட்டின மாதிரி பேசியிருப்பான். ஆனா அதெல்லாம் பார்க்காம இந்த கிருபையுள்ள கடவுள் அவங்க கூட வந்து பேசுறாரு. கடவுள் வந்து யோபு கூட பேசுறதே ஒரு கிருபைன்னு நான் சொல்றேன். இன்னைக்கும் கடவுள் உங்க கூட இந்த வீடியோ மூலம் பேசிட்டு இருக்காரு. எப்படின்னா, நீங்க கூட என் வாழ்க்கையில் ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கணுமா அந்த மாதிரி விஷயம், நான் அந்த மாதிரி செய்யவே இல்லையே, இப்படிலாம் எனக்கு நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு நடந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் உங்க வீடியோ மூலமா உங்க கூட பேசுறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட பேசுறேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அதான் கிருபையுள்ள கடவுள். அவர் சும்மா பேசுறது மட்டும் கிடையாது, பேசிட்டு மனுஷனுக்கு வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு வழியையும் சொல்லுகிறார். என்ன பண்றாருன்னா, கடவுள் வந்து இந்த யோபுனுடைய மைண்டை மாத்துறாரு, மனதை மாத்துறாரு. அவன் முதல்ல எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன்கிட்ட வந்து கடவுள் தன்னுடைய சிருஷ்டிப்பினுடைய வல்லமையும் தான் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறதையும் எடுத்து காண்பிக்காரு. நீங்க 39 படிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமையானவர் அப்படிங்கிறத கேள்வி மூலமா அவனுக்கு கொஞ்சமா கொஞ்சமா அவனுக்கு சொல்லி அவனுடைய மனதை மாத்துறாரு.
அப்படி மனம் மாற அவன் என்ன ஆகுறான்னா, அவனுடைய மனம் புதுப்பிக்கப்படுது. புதுப்பிக்கப்படும் பொழுது அவன் கடவுளையே நம்ப ஆரம்பிச்சிடுறான். கடவுளை நம்ப ஆரம்பிச்ச உடனே அவன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தானோ எல்லாத்தையுமே 2 மடங்கா திரும்ப கிடைச்சது. 1000 கோடி இழந்தான்னா அவனுக்கு பின்னாட்கள்ல 2000 கோடி கிடைச்சது. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய அவனுக்கு கடவுள் உருவாக்கி கொடுத்தார். ஏன் அப்படின்னா, கிருபை உள்ள கடவுள். யோபு ஒரு கட்டத்துல இந்த கடவுளையே கேள்வி கேட்டான். எதுக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டான். கடவுளை அவன் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கிருபை உள்ளவரா, அதான் கடவுள் கிருபை உள்ள கடவுள், எப்பொழுதும் மாறாத கடவுளா அவன் கூட இடைப்பட்டாரு. அதே போல இன்னைக்கு கடவுள் உங்க கூட இடைப்படுறாரு, உங்க கூட பேசுறாரு. அவரை நம்பும்படி அவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவரை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதை தலைகீழா மாத்துறதுக்கு கடவுள் வல்லவராக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்துவா பூமிக்கு வந்து தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு இதே மாதிரி தான் பிரச்சனை. ஒருத்தன் வந்து கண்ணு தெரியாம இருக்கிறான். அவனை பார்த்து கேட்கறாங்க, இப்ப ஏன் கண்ணு தெரியாம இருக்கான்? இவன் செஞ்ச தப்பா இல்ல இவங்க பெத்தவன் செஞ்ச தப்பான்னு கேட்கறாங்க. அப்ப அழகா இயேசுப்பா சொல்றாரு, இவன் செஞ்ச தப்பும் கிடையாது, இவங்க பெத்தவன் செஞ்ச தப்பும் கிடையாது. கடவுளுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்திருக்கான் அப்படிம்பாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ, இல்ல ஸ்ட்ரகிள், ஒரு டிப்ரெஷன், ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, எதுனாலனாலும் வந்திருக்கலாம். ஆனா அதன் மூலமா கடவுளுடைய நாமத்தை உங்களால மகிமைப்படுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய விசுவாசத்தையும் கடவுள் மீது வைக்கும் பொழுது, கடவுள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையும் மாறும். அதன் மூலமா கடவுளுடைய நாமம் மகிமையோடும் நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும். நம்ம மற்றவங்களுக்கு ஆசிரமா வாழ முடியும். அவங்களுக்கும் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். நம்மளும் சந்தோஷமா வாழ முடியும். இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையும் உலகத்தையும் உருவாக்க தான் கடவுளுடைய நோக்கமா இருக்குது. அதை புரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சந்தோஷமா வாழ முடியும். பாய்.